ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பைத்தம்பருப்பு பாயசம். பைத்தம்பருப்பு பாயசம் எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அம்மா வீட்டில் செய்ய போகிறாங்க. நான் அதை உங்களுக்கு சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதுதான் நாங்கள் செய்ய போகிறோம் வீட்டில். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா ஒரு லைவ் போட்டிருந்தேன். அந்த லைவ் எந்த டாப்பிக்னு பார்த்திங்கன்னா, அறம் செய்ய விரும்பு டாபிக் பற்றி நான் ஒரு லைவ் போட்டிருக்கிறேன். ஒரு 1 hour நானே பிரிச்சுக்கிட்டேன். பார்ட் 1 அப்படின்னு நானே பிரிச்சுக்கிட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா 1 hour வீடியோ நானே பிரித்து பார்ட் 1ன்னு சொல்லி இப்போ போட்டிருக்கிறேன். அதையும் என்னோடய யூடியூப் சேனலில் போய் பாருங்கள். வாங்க நம்ம எப்படி பைத்தம்பருப்பு பாயசம் செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். மக்களே, நம்ம பார்த்திங்கன்னா பைத்தம்பருப்பு பாயசம் செய்கிறதுக்கான தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பருப்பு, பைத்தம்பருப்பு. அடுத்தது பார்த்திங்கன்னா தேங்காய் பால். இது தேங்காய் பால். முதல்ல எடுக்கிற தேங்காய் பால். இது ரெண்டாவது எடுக்கிற தேங்காய் பால். இது மூணாவது எடுக்கிற தேங்காய் பால். கேஷ்யூ நட்டு கொஞ்சம், முந்திரி பருப்பு, நெய் கொஞ்சம். இது வெல்லம் கரைச்சி வச்சது. வெல்லம் கரைச்சி வச்சது. இது பார்த்தீங்கன்னா ஏலக்காய், கிராம்பு. ஏலக்காய் மட்டும்தான், ஏலக்காய் பொடி. ஒரு 5 ஏலக்காவை பொடிச்சு வச்சிருக்காங்க. ஒரு 5 ஏலக்காவை பொடிச்சு வச்சிருக்காங்க அம்மா. வாங்க இப்போ நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ 3வது பால் விட்டுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா 3வது பாலை விட்டுக்கணும். அம்மா சொல்ல அப்படியே நான் சொல்கிறேன். ஏன்னா அவங்க சொல்கிறது உங்களுக்கு கிளியராக கேட்காது. அதனால நான் உங்களுக்கு டிரான்ஸ்லேட்டர் மாதிரி நான் உங்களுக்கு சேம் லாங்குவேஜே நான் கொஞ்சம் சத்தமாக சொல்கிறேன். ஏன் திருப்பி சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. யாரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா பருப்பை நம்ம போட்டுக்கலாம். வேக வச்ச பருப்பை நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் கொதிக்கட்டும். சொல்லு. மக்களே, 3வது பால் விட்டு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சர்க்கரை பாகு, வெல்லம் கரைச்சி வச்ச பாகை நம்ம ஆட் பண்ண போகிறோம். வெல்லம் கரைச்சி வச்சுப்பாக நம்ம சேர்த்துட்டோம். சேர்த்து லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் ஜவ்வரிசி பார்த்தீங்கன்னா வேக வச்சுருக்கோம். அதை தடுத்து பார்த்தீங்கன்னா சொல்ல மறந்துட்டோம். ஜவ்வரிசியை வேக வச்சுக்கலாம். இந்த 2வது பாலை இனிமேல் நம்ம என்ன பண்ணுறோம்னா, ரெண்டாவது பாலை நம்ம விடுறோம். விட வச்சு பற்ற வைக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி வேக வச்சதை நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டோம் ஜவ்வரிசி வேக வச்சதை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது கூட ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் முதல்
தேங்காய் பால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் வந்து முதல் எடுத்த பால், ஒன்றாவது எடுத்த பால். இதுக்கு முன்னாடி பால்னு மென்ஷன் பண்ணதும் தேங்காய் பால்லாம், ரெண்டாவது பால் மூணாவது பால்னு சொன்னதும் தேங்காய் பால்லாம். இப்போ நம்ம ஒன்றாவது தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கலாம். முதல் தேங்காய் பால் விட்டுட்டு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது, உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். சொல்லு. முதல் தேங்காய் பால் விட்டுட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம், நம்ம வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளறி விட்டு ஆஃப் பண்ணிட்டோம். தாளிச்சு கொட்டணும். இனி அடுத்து நம்ம வந்து தாளித்து கொட்ட போகிறோம். இப்போ நம்ம ரெடி பண்ணதை பக்கத்து அடுப்பில் வச்சுட்டு இந்த அடுப்பில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா தாளித்து கொட்டுறதுக்கு தேவையான நெய்யை வந்து முதல்ல போட்டுக்கலாம். நெய் கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது கூட முந்திரி பருப்பு போட்டு கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தாளித்து கொட்டினதை நம்ம மிக்சரோட ஆட் பண்ணிக்கலாம். ரெடி பண்ணி வச்ச பாயசம் மிக்சரோட ஆட் பண்ணிக்கிட்டோம். தாளித்து கொட்டினதை பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாயசம் ரெடி ஆயிடுச்சு. மக்களே, இப்போ உங்களுக்கு சுவையான நார்கோயில் ஸ்டைல் பைத்தம்பருப்பு பாயசம் ரெடி ஆயிடுச்சு. மக்களே பாருங்கள், நமக்கு கடைசியாக நம்ம ரெடி பண்ணி வச்ச பாயசம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ரொம்ப பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, பைத்தம்பருப்பு பாயசம் ரெடி. மக்களே, நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி டேஸ்ட்டான நார்கோயில் ஸ்டைல் பைத்தம்பருப்பு பாயசம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து மெத்தட் பார்த்தோம். இதை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணுறது எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் என்ன வீடியோ போடணும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். சரிங்களா? ஓகே, எல்லோரும் கான்ஃபிடண்ட்டாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க மக்களே. தேங்க்யூ ஸோ மச் மக்களே. பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.